இப்போ ரஜினிகாந்தோட ஸ்டெப்பு பார்த்துருப்பீங்க சிக்குடு அப்படின்றதுல. ரீசெண்ட் டைமில் அவ்வளோ ஹெவி ஸ்டெப்பு வந்து ரஜினி சார் ஆடவே இல்லை. இதில் தான் வந்து ஆக்சுவலி அவ்வளோ ஹெவியாக ஆடினது. அது ஆக்சுவலி ஒரு நிமிஷம் வீடியோவில் கூட அவ்வளோ அழகாக ஆடிருப்பார். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதுக்கு மட்டும் எப்படி சார் ரஜினி சார் இவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு ஆடுறாரு? இல்லை, அது ஒரு ப்ராஜெக்ட்டில் சில பேர் உள்ளே போயிட்டாங்கன்னா அது இன்வால்மெண்ட் வந்துச்சுன்னா பண்ணிடுவாங்க. ஆரம்பிக்கிறப்பே ஒரு ப்ராஜெக்டில் அவங்க பெருசாக ஈடுபாடு இல்லைன்னா ஏனோ தானே காசு கொடுத்ததுக்கு போயிடுவாங்க. சில ப்ராஜெக்ட்ஸில் உள்ளே போகிறப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்வால்வ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். படத்துக்கு இம்ப்ரெஸ் ஆகி எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டிட்டு போல இந்த படம் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அப்போ அந்த படத்தில் நடிக்கிறப்பே ஒரு நடிகர்களுக்கு தெரிஞ்சிடும்ல, ஒரு 10 நாள் போகிறப்பே தெரிஞ்சு படம் நல்லா வரும் வராது, நம்ம பண்ண சீனை ரிப்பீட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு. அப்போ அது ஒரு இன்வால்மெண்ட் தான். இந்த படத்தில் ஒரு கூடுதலாக ஒரு இன்வால்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அதனால் படம் ஸ்டெப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ஒரு டான்ஸ் ஆடுறதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது படமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆயிருக்குன்றாங்க. ஓகே, அதாவது ஓடிடி நிறுவனங்கள் ஓடிடி வந்து இன்றைக்கி வந்து டவுன் ஆகி போய் படங்களை வாங்குறதை தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்களில் இந்த படம் பெரிய விலைக்கு பிஸ்னஸ் போயிருக்கு. அதுவும் இல்லாமல் போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் போட்டி போட்டு கொண்டு ரேட்டை ஆஃபரை கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்கிறாங்க போல். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது.